55 பைசாக்கு உங்க ஓட்டை விற்கிறீங்க. 55 பைசாக்கு உங்க ஓட்டை வித்துக்கிறீங்க. அந்த 55 பைசா என்பது செல்லாத காசு. 5 ரூபா இருக்கு, 10 ரூபா இருக்குது. 55 பைசா இருக்குதுங்களா? சிந்தித்து பாருங்கள். 55 பைசாவை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டு 5 ஆண்டுகள் இவர்களுக்கு அடிமையாக வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், என்னென்னமோ கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து கொடுக்குறாங்க சிந்தித்து பாருங்கள். இதற்கு பணம் எங்கிருந்து வருது? இவங்க சொத்துக்களை வித்து கொடுக்குறாங்களா, இல்ல இவங்க தனியா உட்கார்ந்து நோட் அடிக்கிறாங்களா? இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம். மக்கள் வரிப்பணத்தை எடுத்து இவர்கள் கொடுப்பது போல ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அதன் காரணமாக பாத்தீங்கன்னா ஊழல் செய்வதற்காக பல திட்டங்களை போட்டு, ஊழல் செய்வதற்காகவே திட்டங்களை போடுறாங்க. அத்தனை திட்டத்தையும் போட்டுவிட்டு ஊழல் செய்து பணத்தை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு இலவசத்தை கொடுத்து நம்ம எல்லாம் அடிமையாக்க கொண்டிருக்கிறார்கள். மக்களை சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இது பாத்தீங்கன்னா பல்லடம் பகுதியில் 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்குறாங்க.